ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எங்களோட வீடியோக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, சிஸ்டர் உங்களுடைய வீடு வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, பெயிண்ட் அடிங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லியிருந்தீங்க. எங்களுடைய வீடு வந்து நான் வந்து ஹோம் டோர் போட்டிருப்பேன், அதில் பார்த்தா தெரியும். எங்கள் வீடு மண் வீடு, அதனால் பெயிண்டிங்லாம் அடிக்க முடியாது. நடுவில் உள்ள இந்த செவுறு மட்டும் நாங்கள் வந்து செங்கலில் வச்சுருக்குறோம். மற்றபடி எங்களுக்கு சுற்றி வரையிலுமேவும் எங்கள் வீடாக இருக்கட்டும், இல்லைனா என் மாமியார் இருக்கிற வீடு எல்லாமே எங்களுக்கு வந்து மண்ணில் செஞ்சதான். இன்னும் எங்களுக்கு செங்கல் வீடுலாம் கிடையாது. அப்படிங்கும்போது இதில் வந்து மண்ணெலாம் நம்ம பெயிண்ட் வந்து அடிக்க முடியாது. இப்போது மழை டைம் நடந்துக்கிட்டு இருக்கா, அந்த செப்டம்பர் முடிகிற வரைக்கும் துர்கா பூஜைன்னு ஒன்று வரும், அது வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் குளிர் டைம் ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு நான் வீடு எல்லாத்தையுமே ஒட்டரை கிட்டரை அடித்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு, செவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாணி, அதுக்கப்புறமே அதில் வந்து கொஞ்சம் களிமண், அதுக்கப்புறமேட்டு சாணி இதெல்லாம் வச்சு நான் மொழுகுவேன். அப்புறம் மொழுகுனதுக்கப்புறமேட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஏன்னா இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம செங்கல் வச்ச வீடு செஞ்சுருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். இது மண் வீட்டில் வந்து இந்த மாதிரி பூசினா மட்டும்தான் வீடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இங்கே மழை டைம் தொடர்ந்து 4 மாதமாக, அதனால் வீட்டுக்கு பின்னாடி போய் மண் எங்கேயுமே எதுவுமே எடுத்து பண்ண முடியாது. அப்படி பண்ணிவிட்டு நம்ம உடம்பு சரியில்லாமல் கிடந்தால் நம்மளுக்கு சரி வராது. அதனால் மழை டைம் முடியட்டும், நான் வீடு எல்லாத்தையுமே ஒற்றை எடுத்துட்டு நான் பண்ணும்போது உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் வந்து ஒடிசாவில் இருக்கிறது எந்த இடம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஒடிசாவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்பூர் டவுன் வந்து எங்களுடைய சிட்டி, சரிங்களா? அங்கேருந்து ஜும்புரி அப்படிங்கிறது பஜார். ஜாஸ்பூர் டவுனில் வந்து ஒரு பஸ்ஸு, ஒரு சின்ன பஸ்ஸு, ஒரு மினி பஸ் மாதிரி ஒரு பஸ் ஒன்று வரும். வந்தால் எங்கள் ஊர் பஜாரில் வந்து இறங்குவோம். என்னுடைய டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்பூர் டவுன். ஆனால் டவுன்லேயே 2-3 இடம் இருக்குது போல் இருக்குது. நேற்றுக்கு தான் நான் வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன். அதனால் எங்களுக்கு வர்றது வந்து ஜாஸ்பூர் டவுன் அப்படின்னு சொல்லி வருமா. இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாப்பா காலையிலே கொஞ்சம் காளான் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தால் அதையும், அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி மதியம் நமக்கு வந்து என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒடிசா ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய வீடியோவை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு 2000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தது. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து இன்றைக்கி காலையில் ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் மழை பெஞ்சு மேலே உள்ள அந்த வைக்கோல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மழை பெஞ்சு அது ரொம்ப ஒரு மாதிரியாக வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து காளான் முளைக்கும். அதை வந்து இங்கே உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ 2 நாள் நல்லா பெஞ்ச மழையில் இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடித்தோடனே காலையில் ஒரு 4-5 காளான் கொஞ்சம் வளர்ந்துருந்துச்சு. அதனால் வீட்டுக்கு கூரைக்கு மேலே மழை பெஞ்சு எல்லாம் பொதுக்குன்னு இருக்குங்கிறதுனால நம்ம யாரும் பெரிய ஆளுக்கு ஏற முடியாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம வீடு ரொம்ப ஒழுகுது, இது ரொம்ப ஒழுகும். அதனால் பாப்பாவை தான் நான் ஏற்றி விட்டுருந்தேன். பாப்பா போய் பறிச்சுட்டு காளான் வந்ததுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ காளான் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த மேலே ஒரு மாதிரி கருப்பு கலர் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நல்லா உரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதை எல்லாத்தையுமே போட்டு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமேட்டு நல்லா அலசி எடுத்து புழிஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வதக்கி செஞ்சு அதுக்கப்புறமேட்டு தான் அங்கே குழம்பு வைப்பாங்க. முதல்ல நான் அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து சமைக்கும்போது நான் உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து வடை சட்டியை வச்சு அதில் வந்து ஏன்னா காலையிலேயே இன்றைக்கி நான் வந்து மீன் வாங்கியிருந்தேன். அந்த மீன் வந்து கெட்டு போயிடக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக வேண்டி காலையிலேயும் மீனை கொஞ்சம் க்ளீன் பண்ணி எனக்கு எப்போதுமே மீனை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரியம்மா கிட்ட தான் வாங்குவேன். அவங்க எனக்கு கட் பண்ணியே தான் கொடுத்துட்டு போவாங்க. அதனால் காலையிலே வடை சட்டியை வச்சு முதல்ல அதை பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு தான் சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு குளிச்சுட்டு வந்து அது பிறகு தான் மதியம் இன்றைக்கி நாங்கள் சமைச்சோம். இந்த மாதிரி மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் போட்டு மீனை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இங்கே சமைக்கிறவங்க எந்த ஒரு மீன் சமைச்சாலுமே இந்த மாதிரி பண்ணி தான் சமைப்பாங்க. எண்ணெய் சூடாயிருச்சு, முதல்ல 3 பீஸாக போட்டு மட்டும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமேட்டு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும். மீதி இருக்கிற எண்ணெயில் வந்து கொஞ்சம் நம்மக்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி போட்டு அதிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து காலையிலே எடுத்த வீடியோ. இந்த மாதிரி எல்லா மீனையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த மீன் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு இன்னொரு 3 மீன் அடுப்பில் போட்டிருக்கேன். அது போக 2 மண்டை, ஒரு மண்டையை தான் 2 அப்படி கட் பண்ணி கொடுப்பாங்க. அதையுமே பொரித்து எடுத்ததுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, தோல் சீவி தான் நாங்கள் வந்து எல்லா குழம்புமே சேர்ப்பேன். அதனால் தோலை சீவி அதில் சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ அதையுமே பொரித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே பொரித்து எடுத்ததுக்கப்புறமேட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தாச்சு. இதை ஏன் காட்டுறவங்க கிட்ட அப்படின்னா, இங்கே வந்து பூனை வந்து ரொம்ப வருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மீன் பார்த்துச்சுன்னா அது விடவே செய்யாது. இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து இதுக்குன்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க. என்கிட்ட அது கிடையாது. அதனால் ஃபேன் இருக்குது பார்த்திங்களா, அதோட மூடியில் இந்த மாதிரி தொங்க விட்டுக்கிட்டேன்னா பூனை வந்து சாப்பிடாது.
இது வந்து வெங்காயத்தை கொஞ்சம் நச்சு எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு தான். இங்கே நம்ம தமிழ்நாட்டு மாதிரி வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க மாட்டாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி கறி குழம்பு மீன் குழம்பு வச்சோம் அப்படின்னா இங்கே வந்து இஞ்சி பூண்டு தான் அதிகமாக இங்கே எடுத்துக்கிடுவாங்க. காளானை நல்லா மேலே உள்ளது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா மஞ்சப்பொடி போட்டு மஞ்சப்பொடி தண்ணியில் அதை நல்லா அலசி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். வெங்காயத்தை நல்லா நச்சு எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிருக்கிறேன். நான் வந்து ஓரளவு நான் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சேர்க்கறனால நான் கொஞ்சம் சோம்பு சேர்த்து தான் அதை அரைச்சிட்டு வந்தேனேவும். கொஞ்சம் புளி நான் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். ஏன்னா காளான் கூட கொஞ்சோண்டு லைட்டாக புளி சேர்த்து வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதே காளான் கூடவும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக சமைப்பாங்க. நம்ம குளிர் நேரம் வந்து நிறையா காளான் வரும். நம்ம நிறைய ரெசிபி பார்க்கலாம். நல்லா சட்டி காஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சோண்டு மட்டும் எண்ணெய் ஊற்றி முதல்ல காளானை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இங்கே உள்ள சமைக்கிறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு சமையலுமே ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே சாப்பிட்றதுக்கு நிறைய சாப்பாடு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1-2 சாப்பாடு மட்டும் டேஸ்ட்டு கொஞ்சம் அவ்வளோவா இருக்காது. பாப்பா தான் கொத்திக்கிட்டு இருந்தா நீ வீடியோ எடுமான்னு. இதை நல்லா வதக்குனதுக்கு அதில் உள்ள ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். அது எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நான் வந்து மீன் பொரிச்சதுக்கு அப்புறமேட்டு அதே சட்டியில் தான் போட்டு அதை வதக்கி எடுத்தேன். காளான் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சோண்டு அது மறுபடியும் எண்ணெயை ஊற்றி பல்லாரி வெங்காயம் நம்ம நச்சுட்டு வந்தோம் பார்த்திங்களா, அதை போட்டிருக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு ஒரு பாதி தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா காளான் வந்து நமக்கு வந்து அப்படி நிறைய கிடையாது. 2வது இது கூட கொஞ்சம் புளி தண்ணியுமே சேர்ப்பேனா, அதனால தான். இப்போ வந்து இது கூட கொஞ்சம் வத்தப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமேட்டு கொதிக்க வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சதுக்கப்புறமேட்டு காளானை வறுத்தெடுத்துக்கப்புறமேட்டு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா அதில் தண்ணி எல்லாமே வற்றுனதுக்கப்புறமேட்டு காளான் வந்து நல்லா சுருண்டுறதுக்கப்புறமேட்டு இப்படி தான் இருக்கும். நம்ம சேர்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி தண்ணி எல்லாமே ரெடியானக்கப்புறமேட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இந்த தண்ணி எல்லாமே நல்லா கொஞ்சம் வற்றுனதுக்கப்புறமேட்டு இது கூட காளானையும் சேர்த்து நம்ம சும்மா ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற மாதிரி இப்படி தான் இருக்கணும். இதை தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமேவும். பார்த்திங்களா, எடுத்தாச்சு, காளான் செஞ்சு எடுத்தாச்சு. இதை சாப்பிட்றதுக்கு உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இங்கே உள்ள மாதிரி தான் நான் சமைச்சிருக்கிறேன். இப்போ வந்து மீன் குழம்புக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து சட்டி சூடானதுக்கப்புறமேட்டு பல்லாரி வெங்காயம் தான் இங்கே நிறைய பேர் சேர்ப்பாங்க. சின்ன வெங்காயம் வந்து பெரும்பாலும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து கிடைக்காது. பெரிய மார்க்கெட் இருக்கலாம். அங்கே நான் வண்டி டியூலாம் கெட்ட போனேன் அப்படின்னா அங்கே இருக்கும். இப்போ 2 மாதமே அங்கே இப்படி தான் இருக்குமா, அதனால தான். இப்போ கொஞ்சம் கரண்ட் போனதுனால கொஞ்சம் அப்படி இருட்டாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்து பார்த்திங்களா, அதை நான் சேர்த்துருக்குறேன். நல்லா வதக்கினதுக்கப்புறமேட்டு கரெக்ட் நம்ம ஊரில் எப்படி வெங்காயம் தக்காளி சோம்பு இந்த மாதிரி ஒருத்தவங்களும் யூஸ் பண்ணி நம்ம அரைச்சி அதுக்கப்புறமேட்டு மசாலா சேர்ப்போம். அது கூட மகாராஜா மசாலா இந்த மாதிரிலாம் சேர்ப்போம். இங்கே மசாலா அப்படின்னா 1 இஞ்சி பூண்டு. இது வந்து நம்ம நார்மலாக கவிச்சு சாப்பிட்றவங்களுக்கு சாதா சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு ஜீரகம் இந்த மாதிரிலாம் வச்சு அரைப்பாங்க. இங்குள்ள மசாலாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் நல்லா வதக்குனதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமேட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் வத்தப்பொடி இது கூட நான் சிக்கன் மசாலா எல்லாமே போட்டு அது கூட நான் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம். எல்லாத்தையுமே நல்லா வதக்கி முடித்ததுக்கப்புறமேட்டு நான் வந்து தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மூடி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பூசணிப்பூ நான் நேற்றே கேட்டதுக்கு எனக்கு ஒரு ஆச்சு இன்றைக்கி தான் பூசணிப்பூ கொடுத்து விட்டாங்க. நான் வேறு எனக்கு காலையில் மீன் வச்சிட்டேன்னா அதனால் சமைக்க முடியாது. பார்க்கலாம், சாயங்காலம் வடை போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா திங்கக்கிழமைக்கு வேறு பூசணிப்பூ எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். இப்போ நல்ல மசாலா எல்லாமே ரெடியானதுக்கப்புறமேட்டு அது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கறி குழம்பு வச்சாலும் மீன் குழம்பு வச்சாலும் மட்டன் வச்சாலும் எந்த குழம்பு வச்சாலும் சரி உருளைக்கிழங்கு தான் அதிகமாக எடுத்துக்கிடுவாங்களேவும். நல்லா எல்லாமே கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கிறேன். நான் இந்த தண்ணி கொதிச்சுக்கமிட்டு கொஞ்சம் புளி சேர்ப்பேன். நான் ஒருத்தவங்க மாங்காய் வத்தல் சேர்ப்பாங்க, ஒருத்தவங்க தக்காளி நிறையா சேர்ப்பாங்க. நம்மக்கிட்ட இன்றைக்கி இருந்தது 2 தக்காளி தான். அதனால தான் நல்லா வதக்கினதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக அந்த மாதிரி மீன் எல்லாத்தையுமே தண்ணிக்குள்ளே விட்டுறலாம். இங்கே வந்து அதிகமாக சாறு வச்சு யாருமே சாப்பிட மாட்டாங்க. சாப்பாட்டில் குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டாங்க. ஒரு கிண்ணத்தில் தான் குழம்பு ஊற்றி அதிலேருந்து எடுத்து அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்களேவும். இப்போது சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமேட்டு இது மதியம் நாங்கள் சாப்பிடும்போது எடுத்தது. பெரிய பிளேட்டில் உள்ளது எனக்கும் சின்ன பாப்பாவுக்கும், சின்ன பிளேட்டில் உள்ளது வந்து பெரிய பாப்பாவுக்கு. என் கூட யாராச்சும் ஒரு ஆள் உட்காந்துருந்து சாப்பிடுவாங்க. அது இப்போ ஸ்கூல் லீவுங்கிறதுனால சின்ன பாப்பா என் கூட இருப்பாள். இந்த மாதிரி எண்ணெய் மிதங்குற மாதிரி இருந்து சமைச்சு வெளில எடுத்தால் தான் இங்கே இருக்கிறவங்களுமே அந்த சாப்பாடை எல்லாத்தையுமே விரும்பி சாப்பிடுவாங்க.
எனக்கு மட்டும் ஒரு பீஸ் மண்டை எடுத்துக்கிறேன். எனக்கும் பெரிய பாப்பாவுக்குமே மண்டை சாப்பிட்றது எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் பேசணும்னு சொன்னதுக்கு பேசலாவா. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே உள்ளவங்க இந்த மாதிரி தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. நான் முக்கால்வாசி இங்கே உள்ளவங்க சமைக்கிற மாதிரி தான் சமைப்பேன். ஏன்னா நம்ம மாமியார் மாமனார் யாருனாலும் வந்து எப்போனாலும் சாப்பாடு கேட்பாங்க. அப்புறம் நம்ம ஊர் மாதிரி சமைச்சேன் அப்படின்னா அதுக்கும் ஏதாச்சும் சொல்லுவாங்க. அதனால் எப்போதுமே நான் என்ன சமைச்சாலும் இங்கே உள்ள மாதிரி தான் நான் சமைப்பேன். இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.